அப்புறம் காணா விழுந்துருவா. என்னம்மா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தோம்ல, அந்த நாள் எடுத்த வீடியோ தான். அப்லோட் பண்ண கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஏன்னா எடிட் பண்ண முடியலையா, அதனால தான். அன்றைக்கி வந்து அம்மா வீட்லேயே சாப்பிட சொன்னனால அங்கே தான் சாப்பிட வந்திருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா என்னென்ன பேக் பண்ணோம், என்னென்ன வாங்கினோம், அந்த மாதிரி ஒரு குட்டியான விலாக் தான். அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இதில் வந்துட்டு எல்லா திங்ஸும் வாங்கி வச்சுருந்தேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பேக் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா எனக்காக 2 நைட்டி வாங்கி வச்சுக்கிட்டேன். அப்புறமா பெட்ஷீட் பாப்பா கூட்டிகிட்டு போகிறோம்ல, அதனால் வந்துட்டு பஸ்ஸில் போகிறதுக்காக சாஃப்டாகவும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும்ல, அந்த மாதிரி 2 பெட்ஷீட் எடுத்து வச்சுட்டு நம்ம அஃப்ரின் பாப்பாக்கும் அஃப்ரா குட்டி 2 பேருக்குமே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் மாமியாருக்கு, நாத்தனாருக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன்ல அது. அப்புறம் ஊரில் வந்துட்டு குட்டி குட்டி பாப்பா 2 3 பேர் பிறந்திருக்காங்களா, அவங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்திருந்தேன் அது. இதெல்லாம் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறனால டாப்பில் ஜிப்பு வச்சு தைக்கிறதுக்காக கொடுத்துருந்தேன்னா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, இது பார்த்திங்கன்னா ஷாலு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 230 ருபீஸு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 170 சம்திங் வந்துச்சா. நான் ஷால்லாம் இல்லை, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ஷால் வாங்கிக்கிட்டேன். இது வந்துட்டு 100 ருபீஸ். அவ்வளோதான், 3 ஷால் எடுத்திருந்தேன். அப்புறம் என்ன வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பாப்பா ஊரில் பிறந்திருக்குன்னு சொன்னேன்ல, அந்த பாப்பாவுக்கு வந்துட்டு 2 கேர்ள் பேபி, ஒரு பாய் பேபி. அவங்க 2 பேருக்கும் ட்ரெஸ் எடுத்திருந்தேன். இது வந்துட்டு பாய் பேபிக்காக எடுத்திருந்தேன். இது என் ஃப்ரெண்டோட பாப்பா ஊரில் இருக்காங்க, அவங்களுக்காக எடுத்திருந்தேன். அப்புறம் எங்கள் மாமியாருக்காக என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துடலாம். இந்த இயரிங்ஸ் தான் வாங்கினேன். இது வந்துட்டு கவரிங் சொல்லுவாங்கள்ல, என்ன பாலிஷ் பண்ணிக்கலாம்ல, அந்த மாதிரி கவரிங்கு. அவங்களுக்கு ஜிமிக்கி ரொம்ப பிடிக்குமா, அதனால் வந்துட்டு இந்த மாதிரி கம்மல் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்துட்டு வளையல் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வளையல் தான் வாங்கியிருந்தேன். இதுவும் பார்த்திங்கன்னா கவரிங் வளையல் தான். 4 வளையல் இருக்கும்ல, அதுதான் வாங்கியிருந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அஃப்ரா குட்டி, அஃப்ரின் பாப்பா, எனக்குமே நல்ல கோல்டு, கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுல்ல, அதனால் வந்துட்டு கோல்டு ஆயிடுச்சு. அவ்வளோதான், இது வாங்கியிருந்தேன் அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஜிமிக்கியெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்குமா, அதனால தான் இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். சரி, இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு கோல்டில் வாங்கி கொடுக்கலாம், எல்லாம் நம்மக்கிட்ட கொடுக்கும்போது இன்னும் பெட்டராக வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த செயின். அவ்வளோதான், அவங்களுக்காக அவ்வளோதான் வாங்கினேன். அப்புறம் ஒரு சாரீ. அஃப்ரா குட்டி வேறு அப்பப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு தங்கச்சி பொண்ணுக்காக வாங்கினது. அவளுக்கு வந்துட்டு மேக்கப் செட்டுலாம் ரொம்ப பிடிக்குமா, அதனால் அவளுக்காக குட்டியாக அந்த மேக்கப் கிட் எல்லாமே இருக்கும்ல, அது வாங்கியிருந்தேன். இதை பார்த்தா அவள் ஹாப்பியாக இருப்பாள். அவள் தம்பிக்காக ஒரே ஒரு வாட்ச் வாங்க சொல்லியிருக்கேன். அவளை பசங்க மோஸ்ட்லி அதானே ஆசைப்படுவாங்க, அதனால். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் செட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் பாப்பா கொடுக்கறதுக்காக. அப்புறம் என் நாத்தனருக்காக கொஞ்சம் கிளிப்ஸு, அப்புறமா பார்த்திங்கன்னா இயரிங்ஸு, அப்புறம் ஹேர் பேண்ட்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இது ஒரு நாத்தனாருக்கு, அந்த பிங்க் கலர் நாத்தனாருக்கு, 2 பேருக்கு எது பிடிச்சிக்கிட்டோ எடுத்துக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு. அப்புறம் 2 ஜும்கா. இது என் பெரிய நாத்தனாருக்கு, இன்னொன்று பார்த்திங்கன்னா என் சின்ன நாத்தனாருக்கு. அப்புறம் கொஞ்சம் ஹேர் பேண்ட்ஸ், அவ்வளோதான். அப்புறம் இது எல்லாத்தையும் இப்போ நம்ம எடுத்து வைக்கணும், அந்த டாஸ்க் இருக்குது வேறையா. அப்புறம் இந்த கிளிப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதனால் இதை எடுத்து வச்சுருந்தேன். பட்டர்ஃப்ளை மாதிரி அழகாக க்யூட்டாக இருக்குல்ல, அதனால் சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு கிளிப் இது ஒன்று எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், இது எல்லாத்தையும் இப்போ வந்துட்டு ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் பெட்டியில். அதுதான் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற பெரிய ஜாபே. இவ்வளோ தான் நான் வாங்கினேன். இதில் கொஞ்சம் கிளிப்ஸு, ஐப்ரோ பென்சிலு, அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்கேன். பேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் மடித்து கொடுப்பேன். அஃப்ரீனத்தை வந்துட்டு ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்களா. பாப்பா எடுத்துகிட்டு போகிறனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் எடுத்து வைக்கணும். அப்புறம் நம்ம வாங்கின திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். அஃப்ரா குட்டி பார்த்திங்கன்னா காலையிலேயே அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. வெள்ளனே எழுந்திரிச்சிட்டாங்களா, அதனால காலையிலேயே போயிட்டு வந்துட்டாங்க மேடம். தள்ளுமா, காணோம், கையில் தான் இருக்கு, காணோன்னு தேடுது. எங்கம்மா? எங்கம்மா பாலு எங்க காணா? அத்தை எல்லாத்தையும் டிவி உடைக்கிறதுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க போல இருக்கே.
இருக்கா? ஒரு வழியாக அவளை சமாதானம் பண்ணி வச்சுட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாப்பாவோட இன்னர்வியர்ஸு அவங்க ஷிம்மிலாம் இந்த மாதிரி சைட் ஜிப்பில் வச்சுட்டேன்னா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, அதனால் அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இப்போ எல்லாமே ஓரளவுக்கு எடுத்து வச்சுட்டேன். கொடுக்க வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் அப்படியே மேலாப்பில் வச்சுட்டு பேக் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸு, அஃப்ரின் ட்ரெஸ்ஸு, அஃப்ரா ட்ரெஸ்ஸு 3 பேர் ட்ரெஸ்ஸும் பேக் பண்ணியாச்சு. இது பெட்ஷீட் எல்லாம் பார்த்திங்கன்னா கட்டப்பையில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். வீடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் மாமியாருக்காக கொடுக்கறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருந்தேன். இதையும் தனியாக இப்போ பேக் பண்ணணும். புளி, கருவாடு அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதை இப்போ தனியாக பேக் பண்ணி வச்சுட்டோன்னு வைங்களேன், அந்த வேலையை முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வீடே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனோம்னா வரதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்க அத்தா ட்ரெஸ்ஸையும் பார்த்திங்கன்னா இன்னொரு குட்டி பெட்டி இருக்கும்ல, அதில் பேக் பண்ணிட்டேன். சாயங்காலம் போட்டு போகிறதுக்காக அஃப்ரா குட்டிக்கும் அஃப்ரீன் பாப்பாவுக்கும் தனித்தனியாக ட்ரெஸ் எடுத்து வச்சாச்சு. அதையும் அப்படியே மேலாப்பில் வச்சிட்டோன்னு வைங்களேன், போட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஹேண்ட்பேக்கில் என்னென்ன வைப்பேன்னா, பாப்பாவோட மெடிசன் மெயினாக வைப்பேன். இந்த மாதிரி ஒரு பவுச்சில் போட்டு வச்சுக்கிடுவேன். சளி மருந்து, ஜுரம் மருந்து, காது வலி மருந்து, மூக்கில் ஊற்றுவோம்ல அந்த மருந்து, அப்புறம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ்ஸு, ஒய்ப்ஸு, பேம்பர்ஸு, அப்புறம் வந்துட்டு இப்போ ஒரு பிஸ்கெட்டு ஏதாவது வச்சுக்கிடுவேன். கொஞ்சோண்டு ஏதாவது கூழு, சர்லாக் அது மாதிரி ஏதாவது கிண்டி வச்சுக்கிடுவேன். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கூழ் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அங்கே போனால் பசிச்சிச்சின்னா ஏதாவது எமர்ஜென்சிக்கு கொடுக்கலாம்ல, அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிடுவேன். ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டோம்னா நைட் திடீர்னு பாப்பாவுக்கு கோல்டு ஏதாவது காஃப் ஏதாவது இருந்துச்சுன்னா மருந்து ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல, அதனால் எடுத்து வச்சுக்கிட்டேன். அஃப்ரா குட்டியும் அஃப்ரின் பாப்பா 2 பேரையும் பார்த்திங்கன்னா அழகாக குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டாச்சு. அவங்க வளையல் போட்டிருக்காங்களா அதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன். நானும் செயின் போட்டிருக்கேன், வளையல் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்ட அழகாக காமிச்சிட்டு இருந்தா. 2 பேரையும் தலை குளிக்க வச்சுட்டு வளையலெல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டாச்சு. அஃப்ரின் குட்டி பாப்பாவோட ஜிமிக்கியை வந்துட்டு இன்றைக்கி அஃப்ரா குட்டி போட்டிருந்தாங்க. அஃப்ரின் பாப்பா வந்துட்டு புது கம்மலாம், அதனால அந்த மாதிரி புது கம்மல் எடுத்து போட்டிருந்தாங்க. இது பாப்பாவுக்கு வாங்கினது தான், அஃப்ரின் பாப்பாவுக்கு வாங்கின கம்மல். மாஷாலாம் நல்லா இருந்துச்சு. 2 பேர் பாருங்க இப்படி மாற்றி மாற்றி காமிச்சிக்கிறா. அஃப்ரின் போட்டிருக்காளாம், இவளும் காமிச்சிக்கிறா. ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. அது என்னவோ எங்கேயாவது போகணுன்னாலே ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆகும்ல, அந்த மாதிரி தான். நம்ம அஃப்ரின் பாப்பாவுக்கு வந்துட்டு அவங்க மாமி வீடே ரொம்ப பிடிக்கும். இங்கே நல்லா விளையாடுவாங்க ஜாலியாக. ஆனால் கிளைமேட் தான் கொஞ்சம் கோல்டாக இருக்கும்ல, அதனால் கொஞ்சம் பாப்பாவெல்லாம் சேஃப்டியாக பார்த்துக்கணும்ல. பாப்பாவுக்கு வந்துட்டு இது பேக் பண்ணி வச்சதை ஃபுல்லாக எடுத்து கலைக்கிறது தான் வேலையாக இருந்தாங்க. கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருந்துச்சா அதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும்ல, அதனால் அதை அப்படியே அம்மாட்ட கொடுத்துடலாம். பாய் துப்பட்டி எல்லாமே துவச்சி போட்டுவிட்டேன். ஏன்னா வந்தால் கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும்ல, அதனால தான். அம்மா பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்க வீட்டில் தான் சாப்பிட சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, ரசம் வச்சுட்டு சாப்பாடு வடிச்சிட்டு சிக்கன் கிரேவி அப்படி பரட்டினாப்பில் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அம்மா வீட்டில் தான் சாப்பாடு. என்ன தான் நம்மளே சமைச்சு சாப்பிட்டாலும் அது அம்மா கையில் சாப்பிடும்போது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும்ல, ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல. அதெல்லாம் நம்மள மாதிரி பொம்பளை பசங்களுக்கு தான் தெரியும். அஃப்ரின் பாப்பா, அஃப்ரா குட்டி 2 பேரும் வந்துட்டு சாப்பிட்டுட்டாங்க. அதோட எங்கள் அத்தா வந்தாங்களா, அஃப்ரினோட அத்தா, எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அஃப்ரா வந்துட்டு எங்கள் அத்தாவை அடிச்சுட்டே விளையாண்டுட்டே இருந்தா. அவளுக்கு என்னமோ எங்கள் அத்தாவை பார்த்தா அடிக்கணும் போல் இருக்குது. நல்லா அடித்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தா. நான் சொல்லிகிட்டு இருந்தேன், இன்றைக்கி ஒரு நாள் தான், ஒரு வாரம் நீங்கள் அஃப்ரா பாப்பாவையும் அஃப்ரின் பாப்பாவையும் மிஸ் பண்ணுவீங்க, நல்லா அடி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அம்மா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சாயங்காலம் ஆனால் கரெக்டாக போயிடுவா அலாரம் வைக்கிற மாதிரி. போய் கொஞ்ச நேரம் அவங்கள பார்த்து டார்ச்சர் பண்ணிட்டு தான் வருவாளே, அது ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும்ல, அதெல்லாம் அம்மா மிஸ் பண்ணுவாங்க. ஒரு வாரத்துக்கு கஷ்டம்தான். அப்புறம் வந்துட்டு பேம்பர்ஸ் இல்லையா, எப்பயுமே பாப்பாவுக்கு வந்துட்டு இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் நல்லா இருக்குமா, அதனால தான். அதனால் அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என் தம்பி தான் வாங்கிட்டு வந்திருந்தானா, அதையும் அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கொஞ்சம் வேலைலாம் இருந்துச்சா, வீட்டுக்கு வந்தாச்சு. பாப்பாவுக்கு வந்துட்டு 2 பாப்பாவுக்கும் தண்ணி ஊற்றி வச்சாச்சு. அஃப்ரின் அத்தை வந்துட்டு வாட்ச் இந்த மாதிரி பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. குட்டி பாப்பா கொஞ்சம் தெரிஞ்சவங்களாம் இருக்காங்களா, அவங்க கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாட்ச் பார்த்திங்கன்னா என் நாத்தனோட பசங்களுக்கு, சின்ன நாத்தனார் பெரிய நாத்தனார் 2 பேருக்குமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த ஃபஸ்ட்டு காமிச்சேன்ல, அது வந்துட்டு நம்ம அஃப்ரின் பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஜன்னலை க்ளோஸ் பண்ணிவிட்டு மெயின் வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணணும். அப்புறம் டேப்பை மூடணுமா மூடலையான்னு இந்த மாதிரிலாம் நம்மள மாதிரி இருக்க லேடிஸ்க்கு தான் தோணும்ல. அதனால் எத்தனை தடவை செக் பண்ணாலும் ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்துட்டு செக் பண்ணிடுவோம்ல. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டோம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பாப்பாவுக்கு மட்டும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடணும். நம்ம அஃப்ரின் பாப்பாவுக்கு வந்துட்டு ட்ரெஸ் மாற்றி விட்டுட்டேன். அஃப்ரா குட்டி வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தாங்களா, கீழே போய் ட்ரெஸ் மாற்றலாம்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன்.
இப்போ மேடம்க்கு ட்ரெஸ் மாற்றி விட்டுட்டோன்னு வைங்களேன், அந்த வேலையும் முடிஞ்சு போயிடும். என்னதான் நம்ம பார்த்து பார்த்து எடுத்து வச்சாலும் ஏதாவது ஒன்று மறந்து போயிடுவோம்ல, அந்த மாதிரி 2, 3 திங்ஸ் மறந்து போயிடுச்சு. அதனால் அஃப்ரீன் அத்தா அதை வாங்க போயிருக்காங்க. அவங்க வரதுக்குள்ளே பாப்பாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ட்ரெஸ் மாற்றி விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்துடலாம். ஏன்னா பஸ்ஸில் போகும்போது ஊட்டி விட கஷ்டமாக இருக்கும்ல. எக்ஸ்ட்ராவும் எடுத்து வச்சுக்கிருவேன். இருந்தாலும் ஊட்டி விட்டுட்டு அவளையும் தொடச்சி வச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு நானும் ரெடி ஆகிட்டேன். பாப்பா நைட்டில் தானே, அதனால் பேண்ட் ஷர்ட் அந்த மாதிரியே போட்டு விட்டாச்சு. ஃப்ரம்மா இங்கே வா. மாமா குப்பா குத்துரு. குப்பா கொடு. அப்படி கொடுத்துரு. ஐயோ ஐயோ ஏண்டி போறாம பொங்கல். ஒரு வழியாக எல்லோரும் கிளம்பிட்டு வெளியே வந்து நின்றோம். கேப் தான் புக் பண்ணியிருந்தோமா, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படின்னு தான் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டாமா ஃபோன் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அம்மா பாவம் வந்து சொல்கிறது அஃப்ரா குட்டி மாமாக்கு பாய் பாயா. அஃப்ரா அஃப்ரா வாய தானே ஏதாவது சொல்லிட்டா பாரு. சரி போயிட்டுமா. அஸ்ஸலாமு அலைக்கும். சரிம்மா பார்த்துக்க. ஆஸ்பத்திரிக்கு போ. போயிச்சா மாமா? அப்புறமா பாய். இங்க இருக்கி அம்மா பின்னாடி பாரு. இந்தா இந்தா பாய். அப்படி ஒழுங்கு உட்காந்துக்கோ. காத்தடிக்குதான். காத்தம்மா என்னப்பா? எந்த வியூ? எங்க இங்கயா? பாப்பா மண்டே பாப்பா பிடிங்க வீரா. ஒரு வழியாக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. இப்போ பஸ் வந்தோடனே இவங்க எல்லாத்தையும் பேக் பண்ணி ஏற்றணும். அதுதான் ஃபஸ்ட்டு வேலை. டே மொட்டை இந்த அம்மா தான் போட்டிருக்கேன். இங்கே பாரு. அஃப்ரா குட்டி வந்துட்டு செம்மையாக ஆட்டோ போட்டுட்டு இருந்தா. பஸ்லலாம் ஏறி ஒரு வழியாக செட்டில் ஆகிட்டோம். அது மேலே இருக்கும்ல, அது லைட்டெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தா. அப்புறம் வந்துட்டு பஸ்ஸில் போகும்போது அழுகிறது அதெல்லாம் எப்பயுமே பண்ணதில்லை. ஒரு 4-5 டைம்ஸ் போயிருக்கோமா, அதனால் பழகிருச்சு போல இருக்குது. சின்ன பிள்ளையிலேருந்து அழுக மாட்டா. ஆனால் நிறைய பாப்பா அழுகுவாங்க. மாஷால்லா அஃப்ரா குட்டி அழுக மாட்டாங்க. இந்த மாதிரி தான் விளையாண்டுட்டே இருப்பா. அது வரைக்கும் சந்தோஷம்தான். இருந்தாலும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எழுப்பு விடுற அளவுக்கு கத்தி கத்தி விளையாடுவா. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாபா வராரு. அக்கா பாபா வராரு. டே குர்ரா. போதும் அலும்தலா. மூடி வச்சிடலாமா? மூடி வச்சிருங்க. வா அக்காலாம் தூங்கிட்டாப்பா. நீ வந்து படுவா. ஃப்ரம்மா வந்து படுத்துருங்கப்பா. அஃப்ரீன் என் பக்கத்தில் படுக்க வைக்கவா? கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம கம்பத்துக்கிட்ட வந்துட்டோம். இப்போ பாப்பா 2 பேரையும் வந்துட்டு இறக்கிட்டு கொஞ்சம் ஆட்டோவில் போகிற தூரம் தானே நம்ம வீடு. ஆட்டோ பிடிச்சிக்கலாம். அஃப்ரீன் அத்தாவுக்கு வந்துட்டு அவங்க ஊருக்கு வந்தோடனே ஒரு ஹாப்பி தான். இப்போ வந்துட்டு பக்கத்தில் தான், அதனால் ஆட்டோ பிடிச்சிட்டு அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு ஆட்டோக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆட்டோ பிடிச்சிட்டு கிளம்பியாச்சு நம்ம வீட்டுக்கு. எனக்குமே பார்த்திங்கன்னா கம்பம் ரொம்ப பிடிக்குமா, ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அத்தம்மா அங்கே இருக்காங்க. வா அம்மா குளிக்க வைக்கிறேன். வாங்க குளிக்க போ. 2 பேரும் குளிப்போமா? வாங்க குளிப்போம். ஒரு வழியாக கடைசியாக எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டோம். அஃப்ரா குட்டி வந்துட்டு கொஞ்ச நேரம் அழுதுட்டு இருந்தாங்க. அப்புறம் நார்மலாக நம்ம வீட்டில் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பிஹேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
புதுசாக இருக்கும்போது கொஞ்சம் பயப்படுவா, அழுகுவா, அப்புறம் நார்மல் ஆயிடுவாள். அதே மாதிரி தான். அப்புறம் அவங்க பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம ரெடி ஆகிட்டு வந்துட்டு பக்கத்தில் நம்ம ரிலேட்டிவ் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கெலாம் போகணும். குட்டி பாப்பாலாம் பார்க்கணும். அதனால் வந்துட்டு பாப்பா வந்துட்டு குளிக்க வச்சுட்டு ரெடி பண்ண வேண்டியது தான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் மாமனார் 2 பேரும் சேர்ந்து எங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. மாமா எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு பக்கத்தில் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அஃப்ரா குட்டி இங்கே பா, திரும்பு. அஃபி திரும்புமா. அஃப்ரக்கானா, அஃப்ரா பாய். திரும்ப தள்ள ஃப்ரீன்னு. வீர எடுத்து வைப்போம். பிரமா பிரமா அப்படி நீ படிச்சல, இங்கே படிச்சலடி அந்த ஸ்கூல். ஸ்ட்ரெயிட் வே இங்கே தான் வரும். ஆனால் அன்சைட் போக மாட்டோம்ல. ஞாபகம் இருக்கா ஃப்ரீ? இன்சைடு நடந்து வருவோம்ல. அப்படியே இருக்குமா, ரொம்ப நாள் ஆச்சுல. இந்த அங்கிட்டு தான் ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த லெஃப்ட், இந்த லெஃப்ட், இந்த லெஃப்ட் தாண்டி அப்படின்னு. ஸ்ட்ரெயிட் வே. அங்கெல்லாம் மிஸ்டா தான் இருக்குல்ல. வந்தாச்சு. தள்ளு பாப்பா, தங்கம் தள்ளுங்க. இல்ல இல்ல இந்த இருக்கு பாரு கிளி. வா கிளி காமிக்கிறேன். வா வா, இந்த இருக்கு பாரு, அழகா இருக்கு பாரு. ஏய் முயல் இருக்கு அப்படின்னு. முயல் பாரு. கீழே போடுறா செருப்ப. இதோ இருக்கு பாரு. பார்த்துட்டியா? அதான் அது. புளியாங்கா சைடு கூட்டு போவீரா? 2 புளியாங்கா பிடிக்க தருவியா? ஒரு வேளையாக பார்த்தீங்கன்னா எல்லா சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டோம். மாமாவும் மாமியும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து எங்களுக்கு சூப்பராக சமைச்சு வச்சுருந்தாங்க. தேங்காய் சோறு, பெப்பர் சிக்கனு, அப்புறம் வந்துட்டு மட்டன் குழம்பு, சிக்கன் 65 வந்துட்டு ஒன்று பொரிக்கணும். அதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அவங்க சமைக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஊரில் சமைக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாங்கள் வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே. இப்போ வந்துட்டு சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு வந்துட்டு எங்கள் மச்சி வீட்டுக்கு கிளம்பிடுவோம். அங்கே போயிட்டு ஒரு 2 டேஸ் இருந்துட்டு மறுபடியும் கம்பத்துக்கு வந்துடுவோம். பாப்பாவுக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சு. அதனால் அவளுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தேன். அவங்க அத்தம்மா வந்துட்டு இந்த பிளேட்டில் போட்டு கொடுமான்னு சொன்னாங்களா, அதனால் மறுபடியும் இந்த பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அது என்னமோ அந்த பிளேட்டில் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கு போல் அஃப்ரீன் பாப்பாவுக்கு. அதனால் அதையும் போட்டு கொடுத்தாச்சு. அப்புறம் நாங்களும் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான்.
காலையில் வந்ததுலேருந்து கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்கலையா, அதனால கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. அப்படி இப்படியே ரிலேட்டிவ் வீட்டுக்கெலாம் போயிட்டு, பாப்பாவையும் கொஞ்சம் காமிச்சிட்டு, அஃப்ரா குட்டியும் எல்லோரும் பார்த்து 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சா, அதனால் அங்கேயும் போயிட்டு கரெக்டாக வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிளம்பி போகிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் டயர்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பாப்பா தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்கல்ல, அதனால் அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நான் வந்துட்டு அப்படியே சாப்பிட்றலாம், நம்மளும் சுட சுட நம்ம மாமியார் சமைச்சு கொடுத்ததில்ல, அதனால் வந்துட்டு சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லணும்ல, அதனால் தேங்காய் சோறு போட்டுட்டு மட்டன் குழம்பு ஊற்றிட்டு பெப்பர் சிக்கன் செஞ்சு வச்சுருந்தாங்க. சிக்கன் 65 நல்லா சுட சுட பொரிச்சு கொடுத்தாங்க. என்னோடய ஃபேவரட் பார்த்திங்கன்னா சிக்கன் 65 தான். சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கி டே இப்படி தான் இருந்துச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாமி வந்துட்டு குட்டி குட்டியாக செடி வளர்த்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் தான் இது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.